ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? என்ன வெட்ட போற? சிக்கன் கோழி. அப்பா கேட்குறாரு, என்னப்பா வாங்கிட்டு இருந்தீங்க? சிக்கன். என்னதுப்பா? கோழி. ஏன் அவருக்கு சிக்கன்னா தெரியாதா? என்ன பண்ணுறீங்க? இங்கே பிடிக்கணுமா? சரி. அப்பா கையில் கழிச்சிடாதரா. எதுக்குப்பா இப்படி வெட்டுறீங்க? எதுக்காக வெட்டுறீங்க? ஏய் சூப்பராக வெட்டிட்டான்டா. போதும், செம்மடி. அப்பா வெட்டிட்டப்ப இங்கே பாரு, இப்படி எல்லா பக்கமும் அப்படி வெட்டி விட்டோன்னு வச்சுக்க, மசால் சூப்பராக இறங்கும். பாரு. இல்லை கொஞ்சம் டைட்டாக இருக்கும், எலும்புலாம் இருக்கும். இங்கே பாரு, இப்படி வெட்டிடணும். எப்படி வெட்டியிருக்கும் பார்த்தியா? இப்படி அப்படியே நல்லா உள்ள பிரிஞ்சு இது மாதிரி வெட்டிட்டோம்னா மசாலா சூப்பராக இறங்கிடும். இந்த பக்கமும் வெட்டி விட்டுக்கலாம். சூப்பர். போதும், அது எலும்புப்பா. ஓகே, சூப்பராக வெட்டிட்டீங்க. இதே மாதிரி இன்னும் 2 பீஸும் வெட்டிடலாமா? வெட்டுங்க. நானே வெட்டிட்டா? சரி, நான் வெட்டிட்டு தரட்டா? இந்த பக்கம் திருப்பி போட்டு வெட்டலாம். என்ன பண்ணலாம்? வெங்காயமா? அதில் போடுறீங்களா? ஒரு வெங்காயம் போதுமா? வெங்காயம் ஒரு டைம் சொன்ன போது. இது என்னது? அது காஷ்மீரி. சரி, அப்பா போட்டுறேன். எடுத்து இஞ்சி. இது இது என்னது? பாதாம் இல்லடி, பூண்டு. பூண்டு காட்டு. இது இது என்ன? பச்சை மல்லி இல்லை, புதினா. எடுத்து போடுங்க. இது மல்லித்தலை. ஓகேப்பா, சரி. இருங்க, ஜூஸ் கொஞ்சம், லெமன் ஜூஸ் புளிஞ்சிருவீங்களா? அப்பா டைட்டாக இருக்குடி. இரு அப்பா கொஞ்சம் நல்லா க்ரஷ் பண்ணி தரேன். செம்ம டைட்டாக இருக்கு. ஓகேவா? ஓகே. ஓகே, முடிச்சிடலாம். இப்போ என்ன பண்ண போறீங்க? அரைக்க போறீங்களா? சரி. நிக்கி எல்லாம் அரைச்சிட்டீங்களா? இன்னும் கொஞ்சம் அரை பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ண நினைக்கிறோம்? தயிர் ஆட் பண்ணிக்கலாமா? வாங்க, நான் ஊத்திட்டா? போதும், அரைச்சிட்டு வந்துடுறேன். நெகி குட்டி, நம்ம நல்லா கழுவிட்டோம். இருந்தாலும் மஞ்சள் போட்டு ஒரு டைம் நம்ம கழுவிடலாம். நீ கழுவிடுறியா?
சரி இரு, அப்பா நல்லா பரட்டி தரேன், அதுக்கப்புறமா போய் கழுவிட்டு வாங்க. இந்த கேப்பு எல்லாத்துலேயுமே மஞ்சள் போட்டோன்னு வச்சுக்கிறி, அது கிருமி நாசினியாக செயல்படும். ஓகேவா? அதுக்காக தான் மஞ்சளே நம்ம போடுறோம். ஏன்னா எல்லாருமே சாப்பிட்ணும். நீ குட்டி பையன்ல, நீ சாப்பிட்ணும். உங்கள் பார் இது மாதிரி எல்லா பக்கமும் அப்படி இறங்கிது. இப்போ போய் இங்கெல்லாம் நல்லா இப்போ மஞ்சள் போட்டு கழுவணும்னு வச்சுக்கேன். எந்த இதாக இருந்தாலுமே மஞ்சளும் உப்பும் போட்டு கொஞ்சம் கழுவிடணும். நம்ம உப்பும் ஆட் பண்ணிக்கலாமா? போடுங்க, கழுவிக்கலாம். பரவாயில்லடி, ஒன்றும் இல்லை. இப்போ கழுவ தான் போகிறோம் நம்ம. வாங்க போய் கழுவிட்டு வரலாமா? நீ போய் கழுவிட்டு வரியா? சரிப்பா, சரி இந்தாங்க போங்க. பைப்பை திறந்து விட்டு கழுவுங்க. டைட்டா இருக்கா? அப்பா கழுவுறாங்க, பிடிச்சிக்கிறீங்களா? நல்லா பிடிச்சிக்கிங்க. கொஞ்சமா இருங்க, தண்ணியா இருங்க, அவ்வளோதான். ஊற்றிடலாமா? இங்கே வா. சால்ட்டு, ஹிமாலயன் ராக் சால்ட். ஓகே, இருங்கடி, இது ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம் எல்லா பக்கமும். ஓகே, சால்ட் எல்லா பக்கமும். அது மிளகாவா? போடுங்க, போதும். கொஞ்சமாக மிளகா போட்டிருக்கோம். ஏன்னா குட்டி பையன்ல நீ சாப்பிடணும்ல, உனக்கு தான் காரம்னாவே ஆகாதுல்ல, அதனால் கொஞ்சமாக, ரொம்ப கொஞ்சமாக மிளகா. ஆமாடி. சரி, இப்போ கரம் மசாலா. கரம் மசாலா இங்கே இருக்கு. எடுத்து போடுங்க. போதும் போதும். சரியா, காக்காது. அடுத்தது மல்லித்தூள். இதுதாண்டி. சிக்கன் மசாலா எடுங்க, இங்கே இருக்கு. போடுங்க. போதும் இல்லையா? அதுவும் போட்டுடலாமா? அது கொஞ்சமாக போடணுண்டி, அதெல்லாம் நிறைய போட்டுறாத. காட்ட. மிளகுத்தூள் போடும், கொஞ்சமாக லைட்டாக மிளகு. சீரகத்தூள். அது ஆமாடி, அது சீரகத்தூள் எடுங்க லைட்டாக. இந்த ஸ்பூனில் எடுங்க கொஞ்சமாக. லைட்டாக எடுங்க. இங்கே காட்டுங்க. போதும் எல்லாத்துலேயும். சூப்பர். ஓகே, நம்ம அரைச்சோம்ல அந்த மசாலாவை எடுங்க. அங்கே இருக்குல்ல, மிக்சியில் ஜாரில் இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். இதில் போட்டாச்சு.
ம் நான் ஊற்றுறேன். ம் ஓகே. ஓகேடி. ஆயாட்ட போய் ஆயில் வாங்கிட்டு வாங்க. ம் இது அடிச்சது. ம் ஊற வைக்கலாமா? எண்ணெய் போட்டு பொரிக்கிறதுக்கு. ஓகேவா? ஓகே. ஃப்ரீசரில் இப்போ ஒரு 1/2 hour மேரினேட் பண்ண போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இது சும்மா நம்ம கார்னிஷ்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், எண்ணெயோட டேஸ்ட்டை மாற்றுறதுக்காகவும் இந்த கருவேப்பிலையை யூஸ் பண்ணிக்கிறோம். எண்ணெய் சூடாகிடுச்சாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம், அப்போ அதை எடுத்தாச்சு. நம்ம எதுவும் கலருக்காக எதுவுமே ஆட் பண்ணல, அதனால் சிவப்பாக இல்லை. நம்ம எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான், எதுவுமே ஆர்டிஃபிஷியல் கலருக்காக எதுவுமே சேர்க்கலை. ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றது, நம்ம கலருக்காக எதுவும் சேர்த்துற வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வச்சுருக்கோம். இப்போ எடுத்து எண்ணெயில் பொறுமையாக போட போகிறோம். நல்லா அப்படியே வெந்து வருது. அப்பப்போ அப்படியே பரட்டி போட்டுருங்க. நம்ம ரெட் கலராக வராமல் அந்த நேச்சர் கலர், அந்த க்ரீனு எல்லாம் சேர்ந்து அப்படியே ஒரு மாதிரி ப்ரௌனும் பிளாக்கும் கலந்த மாதிரி வருது பாருங்களேன். ஓகே, நல்லா வெந்துருச்சு. எல்லா பக்கமும் சூப்பராக வெந்துருச்சு. ஓகே, இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம்.